வணக்கம். இது வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம வீட்டு குழந்தைங்க தான் நம்மளோட சொத்து. அப்படிப்பட்ட குழந்தைங்களை பெத்தெடுக்கிற பெண்மணிகளோட தாய்மை காலம் அப்படிங்கிறது ஒரு தவம். அப்படிப்பட்ட தாய்மை காலத்துல அவங்க எந்தெந்த விஷயத்த அணுகணும், எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா மேம். வெல்கம் மேம். சிசேரியன் செய்ய வேண்டிய காமன் ரீசன்ஸா நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? பேசிக்கலி எய்தர் மதரோட காஸ்னால ஒரு சிசேரியன் பண்ணுறோம், இல்லை பேபியோட காஸ்னால நாங்கள் சிசேரியன் பண்ணுறோம், இல்லையா நஞ்சு பையில் பிரச்சனையாக இருந்தால் சிசேரியன் பண்ணுறோம். நாலாவது ஒன்று இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னால் நார்மல் டெலிவரி பெயின்ஸை என்னால் எடுத்துக்க முடியாது மேடம், நீங்கள் எனக்கு டைரெக்டாக சிசேரியன் பண்ணிவிடுங்க, மெட்டர்னல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எந்த மாதிரி முயற்சி எடுக்கலாம்? நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சத்துள்ள சாப்பாடாக சாப்பிடுங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்னா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த பேபியோட பொசிஷன் ஒழுங்காக இருக்கணும். நீயோட இடுப்பு எலும்பு கரெக்டாக இருக்கணும். இடுப்பு எலும்பு குறுகலாக இருந்ததோ, அந்த பேபிக்கான சைஸுக்கு இந்த இடுப்பு எலும்பு இல்லை அப்படின்னா இப்போ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இல்லை இடுப்பு எலும்பு நல்ல பெருசாக தாராளமாக இருக்குது அப்படின்னா அப்போ நார்மல் டெலிவரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நான் இந்த வேலை பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும், அந்த வேலை பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும்னு கிடையாது. அது பண்ணால் கூடுதல் அட்வான்டேஜை வழிய. பட் நார்மல் டெலிவரியை கணிக்கிறது பேபி பொசிஷன் அண்ட் கர்ப்பப்பையோட வாய் எவ்வளோ தூரம் திறக்கிறது, கர்ப்பப்பையோட கண்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் வருது, அண்ட் இடுப்பு எலும்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. டெலிவரி டைம் அது அவங்களுக்கு பெயின் வந்தது. ஹாஸ்பிட்டல் போய் கேட்டால் அது ஃபால்ஸ் பெயின் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, மறுபடியும் பெயின் வந்திருக்கு. அந்த டைமில் அது டெலிவரி பெயின் தான். ஸோ இது எதனால் நடக்குது இது? இப்போது ப்ரெக்னென்சியில் என்றைக்குமே என்ன ஆகும், நமக்கு ஃபால்ஸாக ஒரு கண்ட்ராக்ஷன் வரும். அதுக்கு பேர் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபால்ஸ் கண்ட்ராக்ஷன் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி அப்பப்போ வந்துட்டு போகும். இது எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெலிவரி பெயின் வருது அப்படின்னா அப்போது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இடுப்பு வலி எடுத்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். எஸ், ஸோ த கிளாசிக் பெயின் இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு அந்த பெயின் வரும். ஸோ இட்ஸ் அ லாயின் டு கிராயின் பெயின். அந்த பெயின் வரும் அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த பெயின் வரும். ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு பெயின் வந்ததுன்னா ஒரு 20 செகண்ட் அந்த பெயின் இருக்கும். அப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் ஆகிடும். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வரும், திருப்பி ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி வந்ததுன்னா தட் இஸ் நாட் அ ஃபால்ஸ் பெயின். தட் நீங்கள் உடனே டாக்டர் கிட்ட போகணும். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விமன் எந்தெந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த அம்மாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் கொண்டாடுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன குழந்தை, என்ன குழந்தை, குழந்தைய காமின்னு சொல்லுவாங்களே வழிய நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க, இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் டெலிவரிக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ அது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வரணும்னு அவசியமும் இல்லை. பட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, அந்த அம்மாவும் புது அம்மாவாக இருக்காங்க, அந்த குழந்தையும் புதுசு, அந்த குழந்தைக்கும் ராத்திரிலாம் தூங்காது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து பால் கொடுக்கணும். அந்த குழந்தை அழும். எந்த விஷயத்துக்கு அழறது, எந்த விஷயத்துக்கு அது அழறதுன்னே நமக்கு தெரியாது. அந்த அம்மா தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அம்மா தான் தூங்க வைக்கணும், அம்மா தான் பார்த்துக்கணும். அப்படிங்கிற போது 6 மாதம் 8 மாதம் தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் பண்ணும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது. ரெண்டாவது டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அம்மா நல்ல சத்துள்ள சாப்பாடாக சாப்பிடணும். ஸோ நிறையா காய்கறி, நிறையா பழ வகைகள், நிறைய தண்ணி குடிக்கணும், பால் நிறையா எடுத்துக்கணும், எக்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்க வேண்டியது. பிகாஸ் கேலரிஸ் மொத்தமும் அந்த பால் வழியாக வெளியில் வருது. அட்லீஸ்ட் ஒரு 2500 கிலோ கேலரி பர் டே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அது பின்னாடி? டெஃபினெட்லி குழந்தை பிறந்து முதல் 6 மாசத்துக்கு அம்மாவோட தாய்ப்பால் மட்டுமே. குழந்தைக்கு பசி எடுத்தாலும் தாய்ப்பால், தாகம் எடுத்தாலும் தாய்ப்பால், குழந்தை அழுதாலும் தாய்ப்பால் தான். தாய்ப்பால் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, தாய்ப்பாலில்
நமக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சத்து எல்லாமே இருக்குது, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நீர் சத்தும் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அந்த தாய்ப்பால்லேருந்து மட்டும்தான் வருது. இப்போ மார்க்கெட்டில் நிறையா அந்த பவுடர் பால்லாம் வந்திருக்கு. இந்த பவுடர் பால் வந்து குழந்தைக்கு நீர் சத்து கொடுக்கும், குழந்தைக்கு மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கான எதிர்ப்பு சக்தி அந்த மார்க்கெட்டில் இருக்கிற டப்பா பால் கொடுக்காது. அது அம்மா கிட்டேருந்து மட்டும்தான் அது வரும். முக்கியமாக டெலிவரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு பால் விச் இஸ் அதை வந்து கொலாஸ்ட்ரம் அப்படின்னு கூப்பிடுவோம். அது வந்து இப்போது மாடு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா முதல்ல சீம்பால் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்துட்டு அதை வந்து கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பால் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரா கலரில் இருக்கும், பால் மாதிரி வெள்ளை கலரில் இருக்காது. ஆனால் அதில் தான் ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது, எதிர்ப்பு சக்தி அதுலேருந்து தான் வருது. ஸோ அதனால் அந்த பாலை டெஃபினட்டாக கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு. ஓகே மேம். இப்போ வந்து குழந்தைங்க அழுதாவே வந்து பசியில தான் அழுவுது அப்படின்ட்டு ஃபீட் பண்ணிடுறாங்க மேம். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும் குழந்தைங்கள? குழந்தைங்களுக்கு தெரிகிற ஒரே லாங்குவேஜ் இஸ் கிரை. அவங்களுக்கு பசிச்சாலும் அழுவாங்க, தாகம் எடுத்தாலும் அழுவாங்க, போர் அடித்தாலும் அழுவாங்க. குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு இடத்துல உங்களால் நகர முடியாது, அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குமா? குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை அழறது தான். ஸோ அதனால் அவங்க அழுவாங்க. அழுதா பால் கொடுக்கணுமா அப்படின்னா எஸ். இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சா ஒரு குழந்தை வந்துட்டு வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அழும். அட்லீஸ்ட் முதல் 3 to 4 மாதத்துக்கு எவ்ரி 2 hours ஆர் 2.5 hours மேக்ஸிமம் அந்த குழந்தைய வந்துட்டு எழுப்பி நம்ம வந்துட்டு பால் கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு நம்ம வெளி சாப்பாடு, தட் இஸ் வீனிங் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ராகி கூழ் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒன்று வந்து எப்போ அந்த 6 மாதத்தில் எப்போ வெளி சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து அந்த பாலோட ஃப்ரீக்வன்சியை நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா குழந்தை வில் பி ஃபுல் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப் அந்த ராகி கூழுனால. நிறைய பேருக்கு வந்து மில்க் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகாது. ஸோ அது வந்து எதனால் ஆகுது? ஸோ இது சால்வ் பண்ண ஏதாவது ஃபுட்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியுமா? யூஸ்வலாக தேர் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ். ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு கம்மியாக சுரக்கிறதுக்கான சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிரெஸ்ட் மில்க் எப்போ சுரக்க ஆரம்பிக்கும்? ஒன்லி வென் த பாடி கெட்ஸ் ரெடி. ஒரு பாடி வந்து ஓகே எனக்கு இப்போ டெலிவரி ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, டெலிவரி ஆன உடனே ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ப்ரொலாக்டின் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தானாக நமக்கு வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் வந்து செக்ரீட் ஆகிடும். நார்மல் டெலிவரியில் சீக்கிரமாக செக்ரீட் ஆகும். அதே சிசேரியன் செக்ஷனில் கொஞ்சம் லேட்டாக செக்ரீட் ஆகும். நிறமாசம் ப்ரெக்னன்சியில் சீக்கிரமாக செக்ரீட் ஆகும். அதே குறமாச ப்ரெக்னன்சியில் லேட்டாக செக்ரீட் ஆகும். அம்மாவுக்கு எதுவும் ஃபீவர் எதுவும் இருந்ததுன்னா அப்போ வந்து ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகும். அம்மா தண்ணி நிறையா குடிக்கலைன்னா கம்மியாக செக்ரீட் ஆகும். அம்மா ஒழுங்காக சாப்பாடு எடுத்துக்கலைன்னா கம்மியாக செக்ரீட் ஆகும். அம்மாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருந்ததுன்னா கம்மியாக செக்ரீட் ஆகும். இப்போ டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த ஸ்டெச் மார்க்ஸ், டார்க் பேச்சஸ்லாம் அதிகமாக வருது. அது வந்து சம்டைம்ஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஆனால் கூட போக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்டே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நான் என்ன கேட்குறேன், அது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? அது உங்களுக்கு உங்கள் குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அந்த ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு தராங்க. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அது போக்கடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அது ஃபுல்லாக குறையாது. பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளோட ப்ரெக்னன்சியில் வயிறு வந்து பெருசாக ஆக ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ரப்பர் பேண்டை ரொம்ப நேரமாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இவ்வளோ தூரம் நீட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு அது வரவே வராது. கொஞ்சம் அது லூஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வயிறும். ஸோ அதனால் அப்போது அவ்வளோ தூரம் டிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறமா அப்போ என்னாகும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வளர ஆரம்பிக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆலோவேரா ஜெல் மாதிரி ஏதாவது தடவி கண்ட்ரோல் பண்ணலாம். இதுலேயே மார்க்கெட்லேயே நிறைய ஜெல்ஸ் கிடைக்குது, நிறைய க்ரீம்ஸ் கிடைக்குது. கன்சல்ட் யுவர் டாக்டர். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் அப்படி சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் அப்படி சொன்னாங்க, எங்கே மார்க்கெட்டில் அப்படி இருக்குது, அந்த மார்க்கெட்டில் அப்படி இருக்குதுன்னு அந்த மாதிரி நீங்களாக வாங்காமல் யூ கன்சல்ட் யுவர் டாக்டர் பிஃபோர் அப்ளையிங் எனி திங் ஆன் டு யுவர் பாடி ஆர் இன்ஜெஸ்டிங் எனி திங். இப்போ வந்து பிரெக்னன்ட் டைம்ல வந்து விரதம் இருக்காங்க, கிரகணம் டைம்ல வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாட்ஸ் என்ன மேம் இதை பற்றி? கரெக்ட், டெஃபினெட்லி.
ப்ரெக்னென்சி டைமில் விரதம் இருக்கவே கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து தன்னோட தாய்கிட்டேருந்து தான் நியூட்ரியன்ஸ் வருது. ஸோ அந்த தாய் வந்து ரெகுலர் பேசிஸில் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கான வளர்ச்சியும் ஒழுங்காக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம விரதம் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் கேட்டது அந்த கிரகணத்தில் நம்ம வந்துட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு. அந்த காலத்தில் ஏன் வந்து கிரகண சமயத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போது வந்துட்டு நமக்கு அந்த சோலார் எக்லிப்ஸ் வரும்போது அப்போ என்ன ஆகுது, அந்த எனர்ஜி அந்த சமயத்தில் வந்து நிறைய பாக்டீரியா வில் பி அவுட் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வல்னரபிள் பாப்புலேஷன் லைக் சின்ன குழந்தைங்க, டயபெட்டிக்ஸ், ஓல்ட் ஏஜ், கேன்சர் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ், இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும், இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன, அவங்களோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சமயத்தில் வெளியில் போகாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அதுக்கப்புறம் எப்போ வந்து ஃபிசிக்கல் இன்டிமசியாக இருக்கலாம்? எஸ், திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ யூஸ்வலி நார்மல் டெலிவரிக்கு அப்புறமும் சரி, சிசேரியனுக்கு அப்புறமும் சரி, ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் இன்டிமசியை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறமா வித் குட் ப்ரொடெக்ஷன், ஏதாவது ஒரு கருத்தடை சாதனை போட்டதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் இன்டிமசி வச்சுக்கணும் டு ப்ரிவெண்ட் அன்வான்ட் ப்ரெக்னென்சிஸ். லைஃப் லாங் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விமனுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்வீங்க? ரீப்ரொடக்டிவ் ஏஜே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ் அட்டைன் பண்ண காலத்துலேருந்து ஒரு 13 வயசு 14 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு 28-30 வருஷம் தான் அவங்க வந்துட்டு 25 வருஷம் தான் அவங்க வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் இருப்பாங்க. அதில் ஃபர்டைல் பீரியட் நான் சொன்ன மாதிரி ஏர்லி 20s to early 30s. இதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். பிகாஸ் பீரியட்ஸ் ஒழுங்காக வந்தால் மட்டுமே தான் ப்ரெக்னென்சி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா அதில் 8 இல்லை 9 பேருக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் எராட்டிக் ஃபுட் ஹேபிட்ஸ், பிகாஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், பிகாஸ் ஆஃப் நம்மளோட கெரியருமே சரி, நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸும் சரி, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் சரி, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் நம்ம வந்து ஒழுங்கான ஃபுட் என்றைக்குமே எடுத்துக்கணும். ப்ராப்பர் பேலன்ஸ்ட் டயட் என்றைக்குமே எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 1/3 போர்ஷன் மட்டும்தான் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்களோட சப்பாத்தி, உங்களோட ரைஸ், இதெல்லாம் தான் கார்போஹைட்ரேட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் சோர்சஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பிளேட்டாவது இருக்கணும். உங்களோட ப்ரோட்டீன் சோர்சஸ் வில் பி யோர் சிக்கன், யோர் எக்ஸ், யோர் ஃபிஷ். மிச்சம் இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரூட்ஸ், இன்னொரு ஹாஃப்லேனா வந்துட்டு உங்களோட ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் இருக்கணும், சூப், இதெல்லாமே இருக்கணும். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் மீல். இந்த மாதிரி மீலை என்றைக்குமே ரெகுலராக நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், 8 to 10 hours ஆஃப் குட் ஸ்லீப், தட் இஸ் மஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அப்போ ப்ரெக்னென்சி நிற்கக்கூடியதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். அந்த டைம்லலாம் வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னாவே ஒரு மாதிரி பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ காலம் போக 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 வந்து எல்லா உமன்ஸுமே வந்து ஒர்க் போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து ப்ரெக்னென்ட் ஆனோடனே வந்து ஐயோ குழந்தை வந்துருச்சு, குழந்தை எப்படி வயிற்றுல வச்சுட்டு எப்படி வந்து ஒர்க் போகிறது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த தாய்ப்பால் கொடுத்தா வந்து அழகு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஃபேஸை வந்து எப்படி வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம், அதுக்காக நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா? எஸ், அப்சல்யூட்லி. ப்ரெக்னென்சிங்கிறது எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கறது கிடையாது. எத்தனையோ பேர் வராங்க, எனக்கு குழந்தை இல்லை மேடம், என்னால் கன்சீவ் ஆக முடியல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இதை பண்ணால் நான் கன்சீவ் ஆவேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு முதல்ல தேங்க் பண்ணணும் காடை. ரெண்டாவது வந்து அதை என்ஜாய் பண்ணணும். அதை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் அண்ட் சைல்டு பர்த் குழந்தையை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஐயோ எப்படா டெலிவரி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் இதுக்கு ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்திருக்கலாம்னு யோசிப்போம். ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து குழந்தை எப்படா வளரும் அப்படின்னு யோசிப்போம். வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் இது குழந்தையாகவே இருந்திருக்கலாமேன்னு யோசிப்போம். சரியா? அதுக்கப்புறம் டீனேஜ் வரும்போது எப்படா இது கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு யோசிப்போம்.
கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு யாருமே இல்லையேன்னு யோசிப்போம். ஸோ அதனால என்ஜாய் த மூமெண்ட். உங்களோட ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்று தான் பெற்றுக்கிறாங்க. அந்த காலத்தில் 2. இப்போது முன்னாடிலாம் ஆட்டோவில் நாம் இருவர் நமக்கு இருவர் எழுதியிருப்பாங்க. இப்போது நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, டிங்க். டு யூ நோ வாட் இஸ் டிங்க்? டிங்க் இஸ் டபுள் இன்கம், நோ கிட்ஸ். ஸோ நம்ம 2 பேரும் சம்பாதிப்போம், ஆனால் நமக்கு குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு. அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியும் ஒன்று இருக்குது. பட் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க வந்திருக்கு, யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னா ப்ளீஸ் என்ஜாய் இட். ஏன்னா இந்த ஃபேஸ் திருப்பியும் கிடைக்காது. பொதுவாகவே டாக்டர்ஸோட டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் எந்த பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னே தெரியாது. அதுவும் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட், உங்கள் பெஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இந்த மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இது வரைக்கும் மேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் மஹிமா. இது உங்கள் பேசும் நேரம்.